ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டி சேனல்னு ஒன்று பண்ண போகிறோம். இதை கற்றுக் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டி ஆல்ரெடி நம்ம சேனலில் என்னோட அம்மா என்னோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா போட்டி குழம்பு, ராகி லட்டு, நெத்திலி மீன் டீச்சர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சேனல் செய்ய போகிறோம். சொல்லி தர போகிறது தங்கச்சி எனக்கு சொல்லி தர போகிறாங்க, செய்ய போகிறேன். இன்கிரீடியன்ட்லாம் என் தங்கச்சி எடுத்து வச்சிருக்கா. ஸோ என்னன்னு சொல்லி காட்டுறேன், நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா புதினா எடுத்து வச்சிருக்கா, பச்சை மிளகா, வெங்காயம் 3, வெங்காயம் 4 எடுத்து வச்சிருக்காங்க, தக்காளி 3 எடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாமல் தேங்காய் கொஞ்சம் அரைஞ்சி வச்சிருக்காங்க, 6 முடி தேங்காய். அப்புறம் இது சீரகம் சத்யா, சோம்பு. அப்புறம் இது சத்யா, இது கசகசா, பட்டை, இது ஏலக்காய், லவங்கம், இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். முதல்ல தக்காளி எப்படி சேர்த்து கட் பண்ணும், அதான் சாம்பாருக்கு போற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என்னடி வாய்ஸ் இது? ஓகே, சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் ஒரு கட்டிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான், அதனால கட்டிங் பற்றி நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இது வந்து வீடியோ இல்ல, vlog. ஏன்னா எல்லாரும் சமைக்கிறேன்னு சொல்லி யாராவது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சும்மா இப்படி போட்டு மட்டும் கிண்டிட்டு நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் கட் பண்ண விட்டுக்கிறோம் நம்ம. ஓகே, தக்காளியை ஸ்லைஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. என் தங்கச்சி வந்து ஆனியன் ஸ்லைஸ் பண்றா கொஞ்சம். இன்னைக்கு ஏன் நாங்க இந்த எம்டி சாதம் செய்யலாம்னு முடிவு பண்ணோம்னா, எனக்கு வந்து ஒரே பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. சரி, பரோட்டா வீட்டுல செய்யலாமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நமக்கு குக்கு கிடையாது. சரி, ஜஸ்ட் சாதம் மட்டும் வச்சு செய்யணுமே அப்படின்னு கடாய். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நான் தக்காளி கட் பண்ணேன், என் தங்கச்சி வந்து ஆனியன் கட் பண்ணாங்க. ஓரளவுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு நானும் கத்துக்க தான் போறேன். ஓகே, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி சமைக்கணும் என் தங்கச்சி எனக்கு சொல்லி தருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் சமைக்கிறேன். இந்த வீடியோல சமைக்க வேண்டியதெல்லாம் சொல்ற மாதிரி கடாய் வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன சரி, எண்ணெய் வெடிக்குது. தண்ணி முன்னாள் தண்ணி நேரம் ஊற்றியா இந்த மாதிரி இன்னும் பட்டி ஈரமா இருக்கும்போது எண்ணெய் ஊத்தாதீங்க, வெளியே. ஐயோ. ஓகே, முதல்ல என்ன பண்ணோம், முதல்ல வந்து பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூனா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட போறோம். ஓகே, அந்த இந்த பட்டை இலை ஒன்று போட்டுக்கிறோம். 2 லவங்கம். லவங்கம்னா அந்த கட்டிக்கிட்டே இருக்கிறது இல்ல, இதெல்லாம் பூ மாதிரி இருக்கிற லவங்கம் வந்து பூ போட்டுட்டு, லவங்க பூ 2 போட்டு. லவங்கமே கிடையாது, அதுவும் பூ மாதிரி சின்னதா இருக்குல்ல, அதுதான் லவங்கம். லவங்கம் 2 போட்டுட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஓகே, 2 ஏலக்காய் போடுறோம். இந்த மரப்பட்டை மாதிரி இதெல்லாம் போடுதாங்க, அது போட்டுட்டியா? பட்டை ஒன்று, சின்ன பட்டை ஒன்று போட்டுக்கலாம். எப்பவுமா சின்ன பட்டை ஒன்று போட்டுக்கிறோம். தெய்வத்துக்கே மாறு வேஷமா போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோ. என்ன பட்டை இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப தாராளமா இருக்கு, எல்லாத்தையும் தள்ளி போட்டுப்போம். இந்த பச்சை மிளகா ஒரிஜினல் செஃப்பாவே நான் இன்னைக்கு மாற போறேன். நீங்களும் அப்பப்ப வீட்டுல சமைச்சு பாருங்க, அது ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு வேலை தான். இந்த லேடிஸ்லாம் சொல்றாங்க எங்களுக்கு சமைக்கிற வேலை பெருசா இருக்குன்ட்டு, ஆனா அது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான் எனக்கு தோணுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நல்லா பொன்னிறமா வரணும். பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாமா? கொத்தமல்லியா, புதினா? எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லை, அதான் உண்மை. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா நீங்க அதையும் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. என்ன பண்ணணும், இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சால்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எம்டி சால்னா எதுவுமே போடாம செய்வாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் அதில் பார்த்தா கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் போட வேண்டியது இருக்குது. வெங்காயம் தக்காளி போட்டு சிம்ல வச்சிருக்கேன், அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தேங்காய் இப்போ அரைக்க போறோம். இதுல வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் இருக்கு, அந்த 1/2 முடி தேங்காவும் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போடணும்னு சொன்னாங்க, 1 டீஸ்பூன் சோம்பு. ஸ்பூன். அடுத்தது
இந்த கசகசாவை வந்து இதுல சேர்த்து வச்சிருந்தாங்க. சேர்த்தாச்சு. வேற என்ன பண்ணுவோம்? ஸோ இதை ஒரு ஓட்டு ஓட்டி வச்சிருவோம். கொஞ்சமா தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒழுங்கா அரைக்க தெரியலனால என் பாப்பா இருக்கிறாங்க. எனக்கு அரைச்சி மட்டும் கொடுத்துருவாங்க, நான் அவ்வளோ போட்டு வரேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து முதல்ல காரத்தூள் போட்டுக்கணும். வீட்டிலேயே அரைச்சிருக்க மிளகாத்தூள் இருக்கு, அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்பூன் ஒரு ஸ்பூன்னா இன்னொரு ஸ்பூன் போடாது, சின்ன ஸ்பூன் தான். இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸ்பூன்னா முழுசா எடுத்து போடணும். இன்னொரு ஸ்பூன் போடு. போதும். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும், அந்த தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச அளவு சேர்த்தாச்சு. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். அவரான ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். அது இல்லாம கொஞ்சம் உப்பு இப்பயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லா போடும். இன்னும் ஒரு கொஞ்சம் ஓகே. எனக்கு சமைக்க தெரியாது, போடவே தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். எம்டி சால்னாக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்து தப்பு இல்லையா? ஒண்ணு நாள் உள்ள சேர்த்தோம் பாரு, அதான் தப்பு. நல்லா திறந்து பார்த்துருவோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சு கிண்டு அடுத்து அந்த தேங்காய் ஆட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா போட்டு சாப்பிட்டு பார்ப்பேன். அப்படி 2 தட்டு தட்டி அப்படி 2 அடி அடிக்கும் வரும்போதே பரோட்டா வாங்கி வந்துட்டேன். ஸோ இந்த பரோட்டா தான் இப்போ சால்னா செஞ்சுட்டு இருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பரோட்டாக்கு அந்த சால்னாவை ஊற்றி சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா என் தங்கச்சிக்கு இருக்கு. எம்டி சால்னா கடையில இருந்து வாங்கி அந்த சால்னா விட்டுட்டு ஒரு சால்னா செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பண்ணிக்கலாம். சுட சுட எதுவுமே இல்லாத எம்டி சால்னா வித் பரோட்டா. என் தங்கச்சோட சேர்ந்து இந்த பரோட்டா வித் எம்டி சால்னாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கோ தெரியல. ஓகே, பேச்சுலர்ஸ்க்கு இது நல்ல டிஷ் தான். ஒன்றும் பெருசாக கூட சொல்ற அளவுக்கு இல்லை. உப்பு காரெல்லாம் கட்ட போட்டீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டர் டேஸ்ட் இருக்கும். நல்லா தான் இருக்கு. அவனோட டிஷ் அப்படி சொல்லலாம். இருந்தாலும் ஒரு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 80 மார்க். பாருங்க 80 வந்துருச்சு. நாங்களே சமைச்சிருக்கோம். உண்மையான இது 80 தான். நல்லா இருக்கு. அதாவது சால்னா மாதிரி பரோட்டாக்கு செட் ஆகுது. நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்ப்போம். டாடா பை பை. டாடா சொல்லுங்க. புதுவை கேர்ள் டாடா சொல்லுங்க. புதுவை கேர்ள் சேனல் சாப்பிட்டு பார்த்தேன். நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், யூடியூப் சேனல். அந்த சேனல் பேர் புதுவை கேர்ள். நான் புதுவை கேர்ள், என் அண்ணன் புதுவை காதல். வணங்கிடும்.